ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர் வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே திருக்கோளூரே திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பான நிகழ்ச்சிகளில் ரொம்ப இந்த தமிழகத்தின் ராஜதானியாக இருக்கக்கூடிய சென்னை பட்டினத்தின் ரொம்ப ஒரு பழமையான சபை, நம் மாடமாமையிலே திருவல்லிக்கேணியான பார்த்தசாரதி எம்பெருமானுடைய பெயரை கொண்ட சபை. இந்த சபையில் கார்த்தால ஆச்சரியமான ஒரு ஏகாதசி நன்னாள். அடுத்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. இன்றைய ஏகாதசி நன்னாள் ஹரிவாசரம் என்று பெயர். இந்த அற்புதமான இந்த சன்னிவேசத்தில் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதிம் வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாம் து நிஜாக்ஷரைஹி சுமனசா பௌமாஃப் பிபந்த்வன்மஹம்னர் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர். அதுபோலே பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம், பெரியோர்களால் சம்ரட்சிக்கப்பட்ட ஒரு சரித்திரம், பிரசித்தமாக இருக்கக்கூடிய வித்வான்கள் கையாண்ட ஒரு சரித்திரம், ரொம்ப பக்தியை மூட்டக்கூடிய ஒரு சரித்திரம். அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று பெயர். ரகசியம்னு சொன்னா அது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இல்லையா? மேடையை போட்டு 2 மணி நேரம் நான் ரகசியம் சொல்ல போறேன்னா எப்படி? ஆனா சில ரகசியங்கள் அது நமக்கும் தெரிந்திருக்கும், தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதில் ஸ்வாபதேசார்த்தமாக சொல்லும்போது அதில் ஒரு ரகசியார்த்தம் இருக்கும். அதில் சதஸ்யமாகவும் சில விஷயம் சொல்லலாம். சதஸுக்கு எந்த விஷயம் சொல்லலான் இருக்கு, ரகசியமாக எது சொல்லலான் இருக்கு. ஸ்வாபதேசார்த்தத்தை ரகசியமாக கொண்டால் அதை மேலோட்டமாக பார்க்க முடியும். எப்படி பார்த்தாலும் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை என்பவள் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கா. நம்ம இதிகாச புராணங்களை சொல்லக்கூடிய பௌராணிகர்கள் பிரஹ்லாதனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாளோ, சப்தமஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரஹ்லாதனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாளோ, அதே ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் துருவனுடைய சரித்திரத்துக்கு எப்பேற்பட்ட பெருமை இருக்கோ, அதுபோலே சம்பிரதாயத்தில் ஆண்டாள் கோதைக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமை உண்டு. அவளை தவிர்த்து இருக்கக்கூடிய சிறுமிக்களில் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை என்பவள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடியவள், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாத்திரமாக இருக்கக்கூடியவள். ஆனா இவளை பத்தி ரொம்ப சான்றெல்லாம் நமக்கு கிடைக்காது. ராஜராஜ சோழன் வாழ்ந்தார், இந்த கோவிலில் கல்வெட்டு இருக்கு, அந்த கோவிலில் கல்வெட்டு இருக்குன்னா இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு கல்வெட்டெல்லாம் கிடையாது. ஏதோ பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம், நமக்கு முன் தோன்றிய ஆச்சாரியர்கள் அப்படின்னு ஒரு பெண் இருந்தா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டான்னு சொல்றது தான் நமக்கு வழக்கம். இதுல முதல்ல சாதிச்ச பாசுரம் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னர் நம்மாழ்வார். அதாவது சாப்பிடுவதற்கு ஒரு வஸ்து,
அது ஜீரணமாகறதுக்கு ஒரு வஸ்து, அதை எல்லாம் உள்ளடக்குவது இன்னொரு வஸ்து. சாப்பிடுவது உணவு, சாப்பாடு. அப்புறம் அது அபிருச்சியாக ஜீரணிக்க வேண்டும் என்பதற்கு வெற்றிலை. அதற்கு மேலே கொஞ்சம் ஜலம் சேர்க்கணும். இப்போ நம்ம மாத்துல வயரை விடுங்கோ, பொதுவாகவே ஏதாவது சட்னி அது இதெல்லாம் அரைக்கணும்னு வச்சுங்கோ, முதல்ல என்னெல்லாம் வேணுமோ வறுத்துனுட்டு, அப்புறம் என்ன அதில் பதார்த்தம் போட்டுக்கிறோமோ அதுக்கு ஒரு மிக்சி அது ஒன்று இருக்கும், அது கீழே இப்படி சுற்றின்னு இருக்கும். அதுக்குள்ளே அது போட்டேன்னா பவாப்தி தரணோபாய முலேதனி தியாகராஜ கரம்பிடின்னு அது எங்கேயோ ஆழ்கடலில் உள்ளே போயிடும், அது சுத்தம். இங்கே தளிகை பண்ணுறவாளுக்கு தெரியும், ஸ்திரீகளோ புருஷர்களோ யாக இருப்பினும். இல்லாட்டா இப்படி வச்சுக்கோங்களேன், பார்த்தசாரதி சுவாமி சபா கேன்டீனில் தளிகை பண்ணுறவருக்கு தெரியும், அப்படி வச்சுக்கலாம். என்னென்னா இந்த மிக்சியில் அரைக்கும் போது வாய் வரைக்கும் போட்டுறக்கூடாது, அது அரையாது. அரையும் குறையுமா கீழே பாதி போடணும், அப்புறம் கொஞ்சம் ஜலம் சேர்க்கணும், அது அரையும். அந்த மாதிரி தான் நம்ம வயரும் அப்படி இருக்குங்கிறது ஆயுர்வேத சாஸ்திரம். பாதி அளவுக்கு தான் சாப்பாடாம், கால் ஜலம் கால் காற்று அப்படி இருந்தால் தான் அது அரையும். அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டு விட்டு ஜீரணிப்பதற்காக வெற்றிலையை சாப்பிட்டு அதுக்கும் மேலே ஜலம் சேர்க்கறது வழக்கம். இது மூணுமே வசத்தியான வஸ்து தான். ஆனால் ஆழ்வார் சொல்றார், எனக்கு இது மூணுமே கண்ணன் விட்டார். உண்ணுவது உமக்கு சோறு எமக்கு கண்ணன், பருகுவது உமக்கு நீர் எமக்கு கண்ணன், தின்னுவது உமக்கு வெற்றிலை எனக்கு கண்ணன். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் ஆழ்வார். அப்பேற்பட்ட கண்ணன் எம்பெருமானை, கீதாச்சாரியனை, பார்த்தசாரதியை சுவாமி நம்மாழ்வார் அனுபவித்த க்ஷேத்திரம் திவ்யதேசம் நவத்திருப்பதிகள்னு தாமிரபரணிக்கு வடக்கே தெற்கே இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் ரொம்ப பிரசித்தமாய் செல்வந்தனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் வைத்தமானிதி என்கின்ற கோலத்தில் திருக்கோளூர்ல எழுதியிருக்கார். இந்த பெருமாளை ஆழ்வார் அனுபவிக்கும் போது தாய்ப்பாசுரமாக அனுபவிக்கிறார். உண்ணும் சோறு. இப்போ நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்க, இது நமக்கு உபதேசம் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஆழ்வார் தாய் பாவனையில பெண் படும் அவஸ்தையை சொல்றார். பெருமாளே, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அதாவது என் பொண்ணு உன்னையே நினைச்சுட்டு இருக்கா, எங்கேயோ உன்னை பார்த்துட்டா போல இருக்கு, வீதி புறப்பாடுல உன் அழகுல ஈடுபட்டவளாய் உன்னையே நினைச்சுட்டு இருக்கா. நினைச்சது எந்த அளவுக்கு பித்து போய் அலையிறான்னா, சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறா, ஜலம் குடினா குடிக்க மாட்டேங்கிறா, வெற்றிலை சாப்பிடுனா சாப்பிட மாட்டேங்கிறா, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா. எனக்கு எல்லாம் கிருஷ்ணன் 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 உன்னையே நினைச்சுட்டு இருக்கா. அதனால இதெல்லாம் இந்த நாடகங்கள்ல வரும். அந்த பெண் அந்த ஆணை நினைத்து கொண்டிருக்க, அந்த பெண்ணுக்கு சார்ந்தவாள்லாம் வீட்டில் அவளை கட்டி போட்டு வச்சுருவா. அப்போ உள்ள அந்த தட்டை வச்சு தள்ளுவா, அவள் சாப்பிட மாட்டா. அந்த நாயக்கனையே நினைச்சுட்டு இருப்போம் இல்லையா. அதெல்லாம் ஆனவுடனே கடைசியில் அந்த நாயக்கன் ஓடி வந்து அந்த கதவை எல்லாம் பிளந்து வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாயின்னு சொன்னோன்னு ஸ்லோ மோஷன்ல ஓடி வருவோம். இப்போ நாயகனா இருக்கக்கூடியது சாக்ஷாத் எம்பெருமான் திருக்கோளூர் வைத்தமானிதி. அப்ப தாய்ப்பாசுரமா சொல்றா, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே. அப்பேற்பட்ட எம்பெருமான்னு அவளை நினைச்சுட்டே இருக்காளே என் பொண்ணு. கண்கள் நீர் மல்கி, ஐயோ கண்ணை போய் பாரு, வீங்கி பேருக்கு, அழுது 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 வீங்கி பேருக்கு. மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர். என்ன அழகா சொல்றா பாருங்கோ தாய். இப்ப பாரு, என் பொண்ணு அழுதுன்னு இருக்கா, உன்னை அடைய மாட்டான்னு நினைச்சுடாத, வீராப்புல மெதப்புல இருக்காதே. திண்ணம், நிச்சயம் நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், திண்ணம் என் இளமான் புகுமூர், என் பொண்ணு புகுமூர் திருக்கோளூரேன்னுட்டா. திருக்கோளூரை வந்து அடைவோம். அப்போ புகுமூர்னு ஒரு வார்த்தை சொல்றா. அதுக்கு வியாக்கியாத்தா சொல்றார், புகுமூர்னா என்னன்னு கேட்டார். புகுமூர்னா உயர்ந்த திவ்யதேசம். எந்த திவ்யதேசத்துக்கு சென்றால் திரும்புதல் கிடையாதோ, அந்த பெருமாளை சேவிச்சுட்டா அந்த ஊர்லயே தங்கிடுவாளாம். இது எப்படி இருக்குன்னார் புகுமூர். வியாக்கியாத்தா எடுத்தார், வைகுண்டத்தை போலே. வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியேன்னர் ஆழ்வார். வைகுண்டம் சென்று விட்டால் ஜீவாத்மா எப்படி இருக்கும், திரும்பி வரவே வராது. நசபுனராவர்த்ததே, சென்றால் திரும்புதல் கிடையாது அப்படிங்கிறதான் வைகுண்டம். இப்ப திருக்கோளூரும் கிட்டத்தட்ட பூலோக வைகுண்டமா இருக்கான். திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. நிச்சயமா சொல்றேன், என் பொண்ணு இந்த பெருமாளை அடைந்து விடுவள், வெளியே வரமாட்டா அப்படின்னு சொல்ற. இது நம்மாழ்வார் பாடியிருக்கார். நம்மாழ்வார் பாடின எம்பெருமான் திருக்கோளூர்
அந்த வைத்தமாநிதியை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒவ்வொரு திவ்ய தேசமாக சென்றார். சென்று இந்த திவ்ய தேசத்துக்குள்ள பிரவேசம் பண்ணணும். சின்ன ஊர், அழகான கோவில், ஒரு 2 தெரு கூட இருக்காது. ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார். அப்போ ஓன்னு ஒரு பொண்ணு அழுதுண்டே போகுது. அழுதுன்னு போகிற சின்ன பொண்ணு, பாவாடை கட்டின்ட்டு அந்த பொண்ணை கூட்டுட்டு கேட்குறார் பாஷ்யக்காரர், ஏண்டிமா ஏன் இப்படி அழற அப்படின்னு கேட்டிருக்கணும். நம்மளான்னு அப்படி தான் கேட்டிருக்கேன், ஏன் அழற அப்படின்னு கேட்டிருப்போம். பாஷ்யக்காரர் கொஞ்சம் கவித்துவத்தோட கேட்குறார், ஒருவர் கூரை 7 உடுத்தி, இந்த ஊரில் இருக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம் கிடைச்சா போகிறோம், அது 7 பாகமாக பிரித்து நாங்கள் 7 பேர் பிரிச்சுக்கிறோம். அப்படி இருந்தாலும் நாங்கள் இந்த ஊரில் தான் இருப்போன்னு வீராப்போட வைராக்கியத்தோட வாழக்கூடிய ஆஸ்திகர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இங்கே இருக்க செய்தே ஒருவர் கூரையை 7 உடுத்தி சொல்லிட்டு, எமக்கு புகுமூர், பேர்பட்ட ஊர் இது, எமக்கு இது புகுமூர். நான் ஆழ்வார் சொல்லியிருக்காரேன்னு திண்ணவன் இளமான் புகுமூர்னு சொல்லியிருக்காரு, அதனால எமக்கு இது புகுமூர், நான் உள்ள வந்திருக்கேன். ஆனா பாரு, ஆழ்வார் வார்த்தை பொய்த்து போகும்படி நீ இந்த ஊரை விட்டு கிளம்பறியே, எமக்கு புகுமூர் உமக்கு போகுமூர் ஆயித்தே, எனக்கு உள்ள போக வேண்டிய ஊர் நீ வெளியிலேருந்து கிளம்ப வேண்டிய ஊரா போயிடுத்தே அப்படின்னு பாஷ்யக்காரர் சொன்னார். நம்ம மாத்து குழந்தை தான் அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ, அழுதுன்னு இருக்கு. அது என்ன பதில் சொல்லியிருக்கோம்? போங்க மாமா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏதாவது போயிருக்கும், அவ்வளோதான். இந்த பொண்ணு அப்படி சொல்லலை. இதுக்கு எதிர்க்க நிற்கிறவர் யாருன்னே தெரியாது, இது ராமானுஜர்னே தெரியாது. ஏதோ ஒரு பாவம் சன்னியாசி ஒருத்தர் வந்திருக்கார், அவர் நின்றுட்டு இருக்கார் நினைச்சிட்டு இருக்கு. இவரும் தம் பேர்லாம் சொல்லலை, புகுமூர் போகுமூர் ஆயித்தேனர். அப்பதான் இந்த பொண்ணு 81 வார்த்தை சொன்னான். எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறேள்? கையிரண்டும் விட்டேனோ திரௌபதியை போலே, அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே, இடைகழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையாரை போலே, அவன் சிறியன் என்றேனோ நம்மாழ்வார் ஆழ்வாரை போலே, நம்மாழ்வார்னு சொல்ல ஆழ்வாரை போலே, தேதுமச்சரியேன் என்றேனோ மதுரகவியார் போலே, ஏதேனும் ஆவேன் என்றேனோ குலசேகரரை போலே, எம்பெருமான் என்றேனோ பெரியாழ்வார் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியாராய் போலே, அவன்மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே, கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையார் போலே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலேங்கிற மாதிரி 81 வார்த்தை சொல்றா. இது சொன்ன உடனே முடியறது. இந்த பொண்ணு இதெல்லாம் சொல்லி முடிக்கிறா. சொல்லிட்டு சொல்றா, இவா பண்ண கைங்கரியும் ஒன்றும் நான் பண்ணலை, இவாளுக்கு இருக்க வைபவம் ஒன்றுமே எனக்கு இல்லை, அதனால நான் கிளம்புறேன்னா. ராமானுஜர் சொன்னார், இந்த ஊர்ல இருக்கக்கூடாது இருக்க முடியாதுன்னு சொல்றவளே இவ்வளவு பேசினா, இருக்கக்கூடியவா இவ்வளவு பேசுவா. இப்ப நான் வீடு வீடா போய் தட்டி கேட்கிறேன், எதுக்கு இந்த ஊர்ல இருக்கேள்? அவ 120 வார்த்தை சொல்வா ஏன் இந்த ஊர்ல இருக்கேன்னு. இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு 81 வார்த்தைனா, இருக்கக்கூடியதுக்கு எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கும் தகுதி இல்லமா, நானும் கிளம்பிடுறேன்னார். முதல் நீங்க யாரு சொல்லுங்கன்னா, ராமானுஜர்னு சொன்ன கீழே விழுந்து சேவித்தாளாம் அந்த பெண். அந்த பெண் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் தொகுப்பாய் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று பூர்வாச்சாரியர்கள் இட்டார்கள். ஆனா அந்த பொண்ணும் ஆழ்வார்கள் மாதிரி, ஆழ்வார்கள்லாம் அனுபவிக்கும் போது ஒரு கிரமமா அனுபவிக்க மாட்டா. ஏதோ இந்த திவ்யதேசத்துக்கு போவா, திடீர்னு முதல் 2 வரியில நரசிம்மரை பாடுவா, அடுத்த 2 வரியில ராமரை பாடிடுவா, கடைசி 2 வரியில திவ்யதேசத்தை பாடுவா, அதுக்கும் 2 வரியில ஐயோ நான் வந்து என் பொண்ணு அழுதுண்டே இருக்காளே திடீர்னு அழ ஆரம்பிச்சுடுவார் ஆழ்வார். ஒரு கிரமம் இருக்காது, ஒரு ஆர்டர் இருக்காது. அவளுக்கு எப்படி அனுபவ ஜனிதமா வார்த்தைகள் வருதோ அதுல பாடிடுவா. இந்த பெண் பிள்ளையும் அப்படிதான் சொல்லியிருக்கா 81 ரகசியங்கள். ஆனா அடியேன் வந்து இந்த டிசம்பர் சீசன்ல ஏற்கனவே ஒரு தடவை இதுல திருவான்மையூர்ல சொல்லிட்டேன், இப்ப இங்க சொல்றேன். இன்னும் 3 உபன்யாசம் சொன்னாதான் இது பூர்த்தி அடையும். அந்த 3 உபன்யாசம் இந்த மாசத்தின் முடிவில் டிசம்பர் 28, 29, 30 அம்மஞ்சி கரையில ஐயாவு மஹால்ல சொல்றேன். இப்போ இப்படி விட்டு 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 சொல்லும்போது எனக்கும் ஞாபகம் இருக்கணும், கேட்குறவாளுக்கும் ஞாபகம் இருக்கணும். ஒன்றும் சொல்லும்போது ஒரு கிரமம் இருக்கணும். அவள் ஏதோ அனுபவ ஜனிதமாக சொல்லிட்டா. அவள் என்ன பண்ணுவோன்னா, ஒரு வார்த்தை சொல்லுவோம் ராமாயணத்துலேருந்து அந்த வார்த்தையாக இருக்கும், அடுத்த வார்த்தை சொல்லுவோம் பாகவதத்துலேருந்து ஒன்று இருக்கும், அடுத்தது ஆழ்வாரை பற்றி ஒன்று இருக்கும். இப்படி 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 கலந்து 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 இருக்கும். அதனால அடியன் என்ன பண்ணேன், என்னால் ஒன்றும் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு தகுதி இல்லை, பிரித்தேன். கொஞ்சம் டைம் இருந்தது, எல்லாத்தையும் பிரித்தேன். எதெல்லாம் ராமாயண சம்பந்தமோ அது ஒரு 20 வாக்கியங்கள் இருக்கு, எதெல்லாம் பாகவத மகாபாரத சம்பந்தமோ அது ஒரு 20 வாக்கியங்கள் இருக்கு, ஏனைய ஆச்சாரியர்களுடைய வாக்கியம் ஒரு 14 இருக்கு, ஆழ்வார்கள் பத்தி சொன்ன வார்த்தைகள் 11 இருக்கு, பூர்வாச்சாரியர்கள் பத்தி சொன்னது 16 இருக்கு. இப்படி பிரிச்சு 81 பிரிச்சிருக்கேன். அந்த 81 வார்த்தைகள்ல
11 வார்த்தைகள் ஆழ்வாரை பற்றியது. முதலாழ்வார்கள் திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்புடிகள், திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார், அமுதனார், இவாளை பற்றி சொன்ன 11 வார்த்தைகளை திருவான்மியூரில் சொல்லிட்டேன். வால்மீகியினுடைய ஊரில் போய் ஆழ்வார்களை பற்றி சொல்லிட்டேன். இப்போ மயிலாப்பூர் இந்த இடத்துல பூர்வாச்சாரியர்களுடைய வாக்கியத்தை சொல்லணும்னு ஆரம்பிக்கிறேன். இதில் ஒரு வாக்கியமாக சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அது 4-5 வித்வான்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அதை வச்சு சொல்ல போகிறேன். முதல் வாக்கியம், நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியை போலே. நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியை போலே அப்படிங்கிறது இந்த முதல் வாக்கியமாக எடுக்கிற அந்த பெண் பிள்ளை. அதாவது நாதமுனிகள்னு எழுதியிருந்தார், பெரிய மகான். அவர் எந்த விதத்தில் மகான்னா, தாளம் இசை தந்த வள்ளல் தேசிகன், வள்ளல்னு கொண்டாடுறார் நாதமுனிகளை. இந்த நாதமுனிகள் ராமானுஜருக்கும் முன்பு, ஆளவந்தாருக்கும் முன்பு வாழ்ந்த ஒரு பெரிய மகான். கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன், ஒரு 8வது நூற்றாண்டு, 8 கூட இல்லை, 9வது நூற்றாண்டு அப்படி வச்சுக்கோ. 9வது நூற்றாண்டில் முதற் பகுதியில் வாழ்ந்தவர். பிற்பகுதியில் தான் அவர் பேரம் வந்துட்டார், ஆளவந்தார்னு. இந்த நாதமுனிகள் இந்த 9வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 10வது நூற்றாண்டு கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம். 9, 10 இதனுடைய சேர்த்தி சங்கமம். அந்த சுவாமி வீரநாராயணபுரம் என்கின்ற ஏரி, அதற்குத்தான் வீராணம் ஏரின்னு பேர். அதுல இருந்தா ஜலம் வரணும், கிருஷ்ணாலேருந்து வரணும், காவேரியிலேருந்து வரணும், எல்லாம் சொல்றோம் பாருங்க. அந்த வீராணம் ஏரிங்கிறது கடலூர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரிக்கு ஒரு சரித்திரம் ஐதிஹாசிகர்கள் சொல்றா. என்னன்னா, 2 ராஜா, அந்த ராஜாவினுடைய சைன்யங்கள் சண்டை போடுறதுக்காக வந்தாளாம். ஒரு ராஜா வந்துட்டார், அவருடைய சைன்யம் வந்துடுத்து. சைன்யம் வந்துவிட்டா எதிர்த்தட்டு இருக்கக்கூடிய ராஜா வரவில்லை. அவருக்கு ஒரே பயம், இந்த ராஜாவை கண்டால் இவருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, இவரோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஆனா இங்க வந்த ராஜாவுக்கு தெரியாது, ஏன் இந்த ராஜா இன்னும் வரலேன்னு பார்த்தல. இந்த ஆர்மிலாம் ரொம்ப போர் ஆயிடுத்த வாழ்க்கை. என்ன சார், காத்தாலே நின்றுட்டே இருக்கோம், சண்டை போடுறதுக்கு நின்றுட்டு இருக்கோம், கையில வாழு வேலெல்லாம் தீட்டி வச்சுட்டு இருக்கோம், ஆளே வரலையே சண்டை போடுறதுக்குன்னா. உடனே இந்த ராஜா என்ன பண்ணார், ஆர்மியை என்கேஜ் பண்ணணும் இல்லையா, ஏதாவது ஒரு வேலைகளை கொடுக்கணும், இல்லாட்டா பாவம் போர் அடிச்சுடும். ஐடியல் மைண்ட் இஸ் a devil's workshop. அதனால என்ன பண்ணார், நன்னா இங்கே தோண்டுங்க, இங்கே சுற்றி நிறைய கிராமம் இருக்கு, அவளுக்கு ஜலம் வேணும், நன்னா தோண்டுங்கன்னார். இந்த சைனிகர்கள்லாம் போர் அடிச்சு தோண்டிட்டா. இப்படி தோண்டி ஒரு பெரிய ஏரியை நிர்மாணம் பண்ணா. அதுல ஜலம் தங்கும்னு ஏற்பாடு பண்ணினது தான் வீராணம் ஏரின்னு பேர். வீராணம் ஏரி பாருங்க, போர் அடிச்சுதுன்னு ஒரு ராஜா மக்களுக்காக உபயோகப்பட வேண்டும் என்பதற்காக வீராணம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். ரொம்ப ரொம்ப சர்வசாமர்த்தியமா எந்த இடத்துல வீடு ஏரி மேல கட்டுவான்னு பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி எங்கேயாவது இங்க ஏரி இருக்கா, ஏரி மேல கட்டுற வீடா சொல்லுங்க, அதுல தான் நான் போய் வாங்குவோம். ஏரியை நம்ம மூடுறோம், அவ ஏரியை திறந்து வைத்தார்கள். ஸோ இஃப் வி ஆர் ஆஃப் தி மிஸ்கன்செப்ஷன் தட் வி ஆர் மாடர்ன் அண்ட் வி ஆர் வெரி ஃபார்வர்ட் லுக்கிங், வி ஆர் கோயிங் அப்சல்யூட்லி ராங். ஏன்னா அந்த காலத்தை ஏரினா அதுக்கு ஒரு மரியாதை உண்டு, ஜலம்னா அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. அதனால இந்த வீராணம் ஏரி என்று ஏற்பட்டது. அதை சொல்லும்போது பிரசித்தமாக எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அந்த பொன்னியின் செல்வனின் தொடக்கத்திலேயே எடுத்துருவார். அவர் கூட தெரிஞ்சிருக்காது அவர் புஸ்தகம் இவ்வளோலாம் ஃபேமஸ் ஆகும்னு. அதனால அந்த சுவாமி அவருடைய புஸ்தகத்தின் தொடக்கத்தில் எடுக்கிறார், அந்த வல்லவராயன் வந்தியத்தேவன் வந்தான், அவன் வரும்போது இந்த ஏரியை கண்டான், இந்த ஏரிக்கு 74 மதகுகள் இருக்கும். இதைதான் கண்டு கல்கி அவர் எடுக்கிறார், இதைதான் கண்டு ஒரு காலத்தில் ராமானுஜர் ரொம்ப சந்தோஷம் அடைந்தார், ரொம்ப ஆர்ப்பரித்தார். ஐயோ 74 மதகுகள் இருக்கே, அப்படின்னா 74 சிம்ஹாசனாதிபதிகளை நாம் அமைக்க வேண்டும் என்று வீராணம் ஏரியை பார்த்து தெரிந்து கொண்டார்னு கல்கி எழுதுறார். அப்படின்னா இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. என்னன்னா, நாதமுனிகள் அவர் காலகட்டத்தில் இருக்கும்போது சிஷ்யர்கள் ஆச்சாரியனிடத்தில் சென்று ரகசியார்த்தத்தை கற்றுக்கணும்னு நினச்சிப்பா. பட் இட் வாஸ் நாட் an easy task. ஒரு ஆச்சாரியன் கிட்ட போகணும்னா அதுக்கு முதல்ல அனுஷ்டானம் இருக்கணும், இப்படின்னு ஒரு யூ ஷுட் ஹாவ் அ சர்டன் ஃபார்ம், யூ ஷுட் கோ இன் அ சர்டன் அட்டையர், யூ ஷுட் ஷோ தட் யூ ஹாவ் த எபிலிட்டி டு கிராஸ்ப் வாட் எவர் ஹி சேஸ். அவர் சொல்லக்கூடிய ரகசியார்த்தங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு அவர்கிட்ட நிரூபணம் பண்ணணும். 10 பேர் போவா, 5 பேர் ஒரு மாதிரி தேர்ச்சி பெறுவா, அதுல ஒருத்தருக்கு தான் அவர் ரகசியார்த்தம் கற்றுக் கொடுப்பார். இப்படிதான் இருந்தது நாதமுனிகள் காலத்துல.
அப்போ அவர் சொல்லுவராம் ஒரு வார்த்தை சிஷ்யர்களுக்கு. சிஷ்யாலாம் ஆச்சரியப்பட்டு போவேன், என்ன சுவாமி என்ன எங்க 10 பேர்ல நீங்க ஒருத்தருக்கு தான் கற்றுக் கொடுத்துருக்க, அந்த அளவுக்கு தேர்ச்சி இருக்கும். அப்போ அவர் சொல்லுவராம், குளம்பில் ஜலம் தேங்கினால் குருவி குடித்து போம், வீராணத்தில் ஜலம் தேங்கினால் நாடே செழிக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். அது என்னன்னே அவளுக்கு புரியல, என்னமோ சார் இவர் ஏதோ சொல்றார் அப்படின்னு. இது ஒரு பெரிய இந்த ஷோ எல்லாம் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவார் பாருங்க, பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னுட்டு. அந்த மாதிரி இவர் ப்ராஃபஸி மாதிரி சொல்லிட்டு போயிருக்கார், ப்ரெடிக்ஷன் மாதிரி சொல்லிட்டு போயிருக்கார். குளம்பில் நீர் பெய்தால், குளம்புனா ஒரு பசு நடக்கின்றது, அது அங்கே சேரும் சகதியுமா இருக்கு, நேற்று தான் மழை பெஞ்சிருக்கு, ஒரு மாதிரி ஈரமணலா இருக்கு. அது காலை பதிக்கும் போது பசுவின் கால் பதிச்சா அந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் இருக்கும் இல்லையா, மழை பெஞ்சு கொடுத்தோன்னா அந்த குழம்புல கொஞ்சம் ஜலம் தேங்கும். பசுவின் கால் குழம்பு எவ்வளோ இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், அதுல ஜலம் தேங்கும். அதுல நீர் பெய்தால், மழை பெய்தால் யார் குடிக்கலாம், குருவி குடித்துப்போம், குருவி தான் வந்து குடிக்க முடியும். ஆனால் வீராணத்தில் ஜலம் தேங்கினால் நாடே செழிக்கும்னு சொல்லிட்டார். இது என்னன்னு சிஷ்யர்களுக்கு புரியல. சரி இது புரியாமே இருக்கட்டும், அப்புறம் நான் அது எங்கே புரியுறதுன்னு அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, ஒரு 11:10க்கு ஞாபகப்படுத்துங்க, அது வரும்போது நான் சொல்வேன். இப்போ நீங்கள் 11:10 காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆச்சா, ஆயிடுத்து. இப்போ இந்த நாதமுனிகள் என்கின்ற ஆச்சாரியர் என்ன பண்ணார், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கிட்டத்தட்ட நம்மாழ்வாருக்கு அப்புறமா ஆச்சாரிய பங்கியில் வரக்கூடிய முதல் ஆச்சாரியர் இவர் தான். அஷ்டாங்க யோகத்தை பயன்படுத்தினார். அஷ்டாங்க யோகம்ங்கிறது கேள்விப்பட்டிருப்பேள். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. புலன்களை அடக்கி அஸ்தேயம், பிரம்மச்சரியம் இதையெல்லாம் கடைபிடித்து, அஹிம்சா எல்லாம் கடைபிடித்து, உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மாவை தியானம் பண்ணி அவருக்குள்ளேயே மல்கி அவரோட பேச வேண்டும். ஞாபகம் வச்சுங்கோ, சமாதிங்கிற நிலை எப்படின்னா, யூ ஆர் இன் டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் த லார்ட். சாட்சாத்காரம்னு பேர். அந்த நிலையில இருப்பேள், பக்கத்துல பாம்பு வெடிச்சாலும் உங்க காதுல விழாது. புரியுறதா? அதுதான் சமாதி. இப்ப நம்மளும் பெருமாளோட நானும் பேசுறேன் சார், பேசுறேன்னா பெல் அடிக்க, ஆத்துல பெல் அடிச்சா கேட்கறதே, ஃபோனில் ரிங் டோன் வந்தால் நம்ம பார்க்குறோமே, என்ன என் ஃபோன் தான் இருக்கு அடி. இப்போ நம்ம தியானத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோ, என் ஃபோன் அடிக்கிறது போய் எடு, சமாதியில் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அது கேட்கறதே, கேட்கக்கூடாதே. அதுக்கு அஷ்டாங்க யோகம்னு பேர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அஷ்டாங்க யோகத்தில் பூர்த்தியாக வைதுஷ்ய பூர்த்தியோடு கூடியவர் தான் சுவாமி நாதமுனிகள். இந்த நாதமுனிகள் ஒரு காலகட்டத்தில், இந்த பெண் சொல்றா, எந்த வச்சுன்னு இந்த ரகசியம் சொல்றாங்கிறத பார்க்கலாம். ஒரு நாள் இவர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ராஜா போய் கொண்டிருக்கும் போது நாதமுனிகள் பார்த்து விட்டு போகலாம்னு வந்தாராம். நாதமுனிகளை பார்த்து விட்டு போகலாம்னு போகும்போது வந்திருக்கார் ராஜா. பார்த்தார், இவர் கண்ணே திறக்கல, சமாதியிலேயே இருக்கார். ராஜா கிளம்பி போயிட்டார். சரி கொஞ்ச நாளைக்கு காத்துன்னு இருக்கும், இவர் ஒன்றும் கண்ணை திறக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்கு கிளம்பி போயிட்டார். கிளம்பி போகும்போது இவருக்கு என்னவோ தோணிடுத்து, நாதமுனிகள் கண்ணை திறந்தார், ஓட ஆரம்பிச்சுட்டார் ராஜா பின்னாடி. சிஷ்யர்கள்லாம் கேட்டார், சுவாமி அவர் இருக்கும்போது நீங்க ஒன்றும் கண்டுக்கல, அவர் எங்கேயோ போயிடுத்து, அவர் ரத்தம், நீங்க எதுக்கு ஓடிட்டு இருக்கீள்? நாராயணன் போயிட்டு இருக்கார். என்ன நாராயணனா? அது நம்ம ஊர் ராஜா, என்ன அது நாராயணன்லாம் இல்லை. இல்ல திருவுடைய மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் கருவுடைய கோவில்கள் எல்லாம் கடல் வண்ணன் கோவிலே வென்னும்னு நல்ல பூமியை ஆளக்கூடிய ராஜாவை பார்த்தா அது சாக்ஷாத் நாராயணனை பார்த்ததுக்கு சமம்னு ஆழ்வார் எடுக்கிறார். இவர் நல்ல ராஜாவா இருக்கார், அதனால இவர் நாராயணனுக்கு சமம், அதனால பின்னாடி ஓடுறேன்னு போனார். அந்த அளவுக்கு ஆழ்வார் பாசுரங்களில் ஈடுபட்டவர். ஒரு நாள் அவர் தியானத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் வீட்டு வாசல்ல அப்படி போயிட்டு இருக்கா. யாருன்னா ஒரு வேடுவச்சேரியை சார்ந்தவன், அவனுடைய பத்னி ஷபரன், ஷபரி 2 பேர் போயிட்டு இருக்கா. அவ கழுத்துல ஏதோ மான்குட்டி எல்லாம் சுமந்து போயிட்டு இருக்கா, கையில வில்ல பிடிச்சிட்டு இருக்கா, அம்புரா துணி இருக்கு, இதெல்லாம் தரிச்சுன்னு அவ போயிட்டு இருக்கா. பின்னாடி ஒரு குரங்கு குட்டியை வேற தூக்கின்னு போயிட்டு இருக்கா. காட்டுக்கு போறவ இப்படி அந்த நாடு வழியா போயிட்டு இருக்கா. இவர் சமாதியில இருக்கார். அப்படியே சமாதியில இருக்கும்போது சமாதி அப்படியே அந்த இடத்துல நிறைவு பெற்று ஓடுறார் அவ பின்னாடி. சிஷ்யர்கள் மறுபடியும், என்ன சார் இப்ப எதுக்கு சார் ஓடுற இளவா பின்னாடி? இல்லடா, ராமர், லக்ஷ்மணர், அங்க ஹனுமான்லாம் இருக்கார், சீதை இருக்கா. நம்ம யோசிப்போம், இவர் தப்பா தானே பாக்குறாருன்னு. சமாதி நிலையில இருந்தா எதிர்க்க இருக்கவாக்குள்ள பரமாத்ம தத்துவம் கண்ணுக்கு தெரியுமா, அவாக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்ம தத்துவம் தெரியுமா, அந்த அளவுக்கு அஷ்டாங்க யோகத்தில் ஈடுபட்டால் தெரியும்னர். அப்ப இந்த பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து சொல்றா, இவரை மாதிரி நாதமுனிகள் முதல்ல ராஜாவை பார்த்துட்டு பெருமாள் வந்திருக்காருன்னு ஓடுறார்.
வேடுவன் வேட்டுவச்சேரியை சார்ந்தவர்கள் வந்தா ராமலக்ஷ்மண சீதை ஹனுமான்லாம் வந்திருக்கான்னு பின்னாடி ஓடுறார். நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியை போலே. எனக்கு நாதமுனிகள் மாதிரி இருக்கிற சுத்தி இருக்கிறவாக்குள்ள பரமாத்மா இருக்காருங்கிற ஞானம் இருக்கா? எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் கேட்டு இருக்கேள், உணர்ந்தோமா? ஹேவ் வி ரியலைஸ்ட்? இங்கிலீஷ்ல ஒரு அழகான வார்த்தை, ஆங்கிலத்திலும் நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கு. ரியலைசேஷன் ஒரு வார்த்தை. Do you know is different from have you realized? இந்த உள் உணர்ந்து உணர்வது தானே ரியலைசேஷன். நான் பிலானியில் படிச்சுட்டு பம்பாயில் எனக்கு ஒரு வருஷ காலம் ப்ராஜெக்ட் இருந்தது, இன்டர்ன்ஷிப். ஷஹாடுன்னு ஒரு இடத்துல, கல்யாண் பக்கத்தில். அப்போது நான் பிர்லா சால்ட்ஸில் ஒரு 6 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து என்ன ஜாம்நகர் அமிச்சா. இப்போ நம்ம பொதுவாக மகாலட்சுமி என்னன்னு சொல்கிறோம்? ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம், ஸ்வர்ண நிறத்தோடு கூடியவள். ஜனகன் பெண்ணை கன்னியாகாதானம் பண்ணி கொடுக்கும்போது, ராமா எம் சீதா மமசுதா, இது எம் பொண்ணு சீதை, எம் பொண்ணு அப்படின்னு சொல்றார். அப்போ வியாக்கியானம் பண்ணக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், ஜனகர் என்ன சொல்றாரா, ராமா இது என் பெண், ஆனா உனக்கு தான் தெரியுமே பொன் பிறப்பதும் பூமியில். கோல்டு எங்கேன்னு கிடைக்கிறது? பூமியில என்ன கிடைக்கிறது? என் பெண் எங்க கிடைச்சா? பூமியில். பெண் பிறந்ததும் பூமியில், பொன் பிறப்பதும் பூமியில், ஏனெனில் என் பெண் பொன். புரியுறதா தமிழ்ல? என் பொண்ணுதான் பொன் அப்படிங்கிறா. ஏன்னா ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம், கோல்டு ஹியூல தான் மகாலட்சுமி இருக்கா. அந்த கோல்டும் பூமியிலேருந்து வருது, மகாலட்சுமியும் சீதையா பூமியிலேருந்து வந்தான்னர். அப்படின்னா பூமியிலேருந்து கோல்டு வருது. நீங்க யோசிச்சு பாருங்க, பூமியில கோல்டு இருக்கு, அந்த பூமியே ஒரு இடத்துல பள்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல உப்பு ஜலம் நிரம்பி அது சமுத்திரம் ஆயிடுறது. அப்போ பூமியில இருக்கக்கூடிய பொன் சமுத்திர ஜலத்திலையும் இருக்கணும் இல்லையா? அது கரையணுமே. இப்ப ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா கரையணும். அதனாலதான் நம்ம லக்ஷ்மி என்ன சொல்றோம்? லக்ஷ்மி க்ஷீர சமுத்திரராஜ தனயாம்னு சொல்றோம், ஓஷனோட டாட்டர்னு சொல்றோம். இது எனக்கு சட்டுன்னு புரியல. இன்னொன்னு, நம்ம ஓஷன்ல க்ரூஸ்லாம் போறோம்னு வச்சுக்கோங்க. அலாஸ்கா க்ரூஸ் இருக்கு, கரீபியன் க்ரூஸ் இருக்கு, நைல் க்ரூஸ் இருக்கு, இப்ப கங்கால கூட ஒரு க்ரூஸ் விட்டுருக்கா. க்ரூஸ்ல போறேன்னா மத்தியான சூரியன் மின்னக்கூடிய சமயத்துல ஜலத்துல பட்டா ஜலம் கொஞ்ச நாளி நமக்கு பொன் மாதிரி தக 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 தகான்னு இருக்கும். ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்துல எடுத்தார், பொன் மாதிரி மின்றதே இதுலேருந்து என்ன தெரியறதுன்னார். அது சும்மா மின்றது சார் இல்ல, அந்த ஜலத்துல பொன் தன்மை இருந்தால்தான் அது பொன்னை பிரதிபலிக்கும். ஜலத்துல பொண்ணு இருக்கான்னு கேட்டார். நம்ம அதை ஒத்துக்கவே மாட்டோம். அந்த பிர்லா சால்ட்ஸ்ல வேலை பார்க்கும்போது எங்களுக்கு சீ வாட்டர் அனாலிசிஸ்னு பண்ணோம். சீ வாட்டர் அனாலிசிஸ் பண்ணும்போது அதுல என்னெல்லாம் இருக்கு, சோடியம் எவ்வளோ இருக்கு, சோடியம் குளோரைடு எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது 0.016% சீ வாட்டர் ஹேஸ் டிசால்வ்ட் கோல்டு அப்படின்னு அதுல தெரிஞ்சுது. அதனால இந்த சூக்ஷ்ம அர்த்தம் இருக்கு இல்லையா, தண்ணீர்ல ஜலம் பொன் இருக்கான்னு கேட்டா அனலைஸ் பண்ணா தெரியுது. அந்த மாதிரி நம்ம ஒத்தொருத்தருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார். அந்த பரமாத்மாவை உணர்வது அஷ்டாங்க யோகத்தினால். உணர்ந்த முதல் ஆச்சாரியன் நாதமுனிகள், அதை உணர்ந்தவர் பின்னாடியே ஓடினார். அதை உணர்ந்து தெரிந்து அனுபவித்து நான் நெடுந்தூரம் ஓடினேனோ நாதமுனியை போலே அப்படின்னு இந்த முதல் பெண் எடுக்கிறார். ஆச்சா, அடுத்தது அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே. அடுத்த ஆச்சாரியன் இந்த ஆளவந்தார் என்பவர் நாதமுனிகளுடைய பேரன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உபன்யாசம் முடியும் சமயத்துல எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவம் வந்துடும். ஏன்னா அவ்வளவு குரு பரம்பரையே போயிட்டு இருக்கீங்க. அதனால சொல்றார் ஆளவந்தாரை போலே. இந்த நாதமுனிகளுக்கு ஒரு பேரன் இருந்தார், அவருக்கு ஆளவந்தார் என்று பெயர். சின்ன வயசுல அப்பா அம்மா வச்ச பேர் யாமுனன்னு பேர். ஏன்னா வடதேசத்துக்கு போய் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தால பிறந்ததால், யமுனா நதிக்கரையின் இருக்கக்கூடிய கண்ணனுடைய அனுகிரகத்தால் பிறந்ததால் யமுனை துறைவர் அப்படின்னு இவருக்கு பேர். சின்ன வயசுல ரொம்ப பெரிய ஞானியாகவே இருந்தார், நல்ல வைதுஷ்ய பூர்த்தியோட இருந்தார். அப்போதுதான் அந்த ஊர்ல இருந்த சோழ தேசத்து ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகம் வந்தவுடன் பத்னி கிட்ட கேட்டார். அந்த பத்னி சொல்லிட்டா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சுவாமி நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு பத்னி சொல்லிட்டா. பத்னி என்ன படிச்சோ, நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னுட்டா. ராஜாக்கு இன்னும் சந்தேகம். அப்படி சந்தேகம் இருக்கும்போது அவன் ஊர்ல ஒரு கவி இருந்தார், ரொம்ப கர்வத்தோடு கூடிய கவி, ஆக்கியாழ்வான் அப்படின்னு அவனுக்கு பேரு. இந்த ஆக்கியாழ்வான் இருந்தவுடன் அவன் இருக்கிற வரவாளெல்லாம் வித்வான்கள் எல்லாம் ஏமாத்தி
அவமானப்படுத்தி ஊரை விட்டு கடத்திடுவான். இந்த பத்னி ராஜபத்னி சொல்லிட்டு இருக்கா, நாராயணா ஏதி சமர்ப்பயாமி, யாராவது ஒரு நல்ல ஆச்சாரியன் வந்து இந்த ஆக்கிய ஆழ்வானை அடக்க மாட்டானோ